ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ளூ லாக் மாங்காவோட அடுத்த பாட்டை பார்ப்போம். நிறைய பேர் அடுத்த மேட்ச்சை ஒரே பட்டா போட சொல்கிறீங்க. ஆனால் அடுத்த மேட்ச் 60 சாப்டருக்கு மேலே கவர் ஆகும். அது ரொம்பவே கஷ்டம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வேகமாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மேட்ச் 7 ஸ்பெயின் vs ஃப்ரான்ஸ். மேட்ச் 8 இங்கிலாந்து vs இட்டலி. அவங்கெல்லாம் மேட்ச் விளையாடிட்டு இருக்கிறப்ப பாஸ்டன் முன்சன் கடைசி மேட்ச்சுக்கு முன்னாடி ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த மேட்ச்சுக்கு அப்புறம் நியூ யூகஸ் லீக் முடிஞ்சிடும். ரைச்சிக்கு ஆஃபர் கிடச்சதுன்னு நினச்சி அவன் சந்தோஷப்பட்டு இருந்தான். யுக்குமி அவனோட அசிஸ்ட் பயங்கரமாக இருந்துச்சு ஹியோரின்னு சொன்னான். நான் ப்ளூ லாக் ஏற்ற மாதிரி மாறிட்டேன். எனக்கு இந்த உலகத்தோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்ட்ரைக்கர் உருவாக்கணும். அவன் என்னோட பாசஸ்லாம் புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சிக்காத பிளேயர்லாம் நான் கண்டுக்க மாட்டேன்னு ஹியூரி சொன்னான். அவனை சுற்றி இருக்கவங்க நீ இட்டோஷி இசை மாதிரி பேசுகிற ஹியூரின்னு சொன்னாங்க. நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோங்க, அட்லீஸ்ட் என்னை இசைக்கு மாதிரி இன்டர்நெட்டில் யாரும் கலாய்க்கலன்னு ஹியூரி சொன்னான். நிறைய பேர் இசைக்கு தான் பாஸ்டன் முன்சனோட ஃபியூச்சர், பாஸ்டன் முன்சனோட பெஸ்ட் ஃப்ரண்ட் லைன் கைசிற இசைகியும் தான். அவங்க 2 பேர் மட்டும் சேர்ந்து விளையாடினா அது பயங்கரமாக இருக்கும்னு எல்லாம் சொன்னாங்க. இதை கேட்டு இசைகி அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நானும் அவனெலாம் எப்பயுமே சேர்ந்து விளையாட மாட்டேன்னு சொன்னான். எல்லோரும் ட்ரைனிங் எடுக்க போகிறேன்னு கிளம்புனாங்க. நம்ம மட்டும் டாப் 23 வரலனா நம்ம ஹார்ட் ஒர்க் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுன்னு சொன்னாங்க. அப்போ இகாகுரி இசைக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னான். நான் இன்னும் ஒரு மேட்ச் கூட விளையாடல, என்னோடய வேல்யூ இன்னும் 0 தான் இருக்குன்னா. நான் என்ன பண்ணால் இங்கே சர்வே ஆவேன், எல்லாருக்கும் ஆஃபர்ஸ் இருக்குது, எனக்கு இன்னும் எதுவுமே இல்லை. நான் உன்னை கெஞ்சி கேட்குறேன், இப்போ நான் என்ன தான் பண்ணுறது? சாரி இகாகுரி, எனக்கு எதுவும் தெரிலன்னு இசைக்கு சொல்லுவான். நீ என்ன விளையாடுறியா, உங்ககிட்ட எதனா ஐடியா இருக்கும், உன்னால் கண்டிப்பாக முடியாது, ஆனால் யோசின்னு இகாகுரி சொல்லுவான். நீ எதுக்காக ஃபுட்பால் விளையாடுறேன்னு இசைக்கு கேட்பான். என்னோடய ஃபேமிலி டெம்பிளை வாங்கிறதுலேருந்து நான் வெளில வரணும் அப்படின்னு இகாகுரி சொல்லுவான். உங்களை கம்பேர் பண்ணும்போது என்னோடய ரீசன்லாம் கம்மி தான். ஆனால் இதை கேட்டு இசைக்கு எல்லாருக்கும் தனித்தனி ரீசன் இருக்கும், அதை ஒருத்தர் கம்பேர் பண்ணால் நல்லா இருக்காதுன்னுவான். உன்னோட கோலை நிறைவேற்றுக்காக நீ விளையாடணும், அதுதான் உன்னோட ஈகோவோட ஃபவுண்டேஷன். அதை என்றைக்குமே விட்டு கொடுத்துடாத இகாகுரி. நீ அப்படி சொன்னதுனால எனக்கு நான் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. தேங்க்ஸ் இசைக்கு. உண்மையை சொல்லணும், நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நீ இப்படி மாறும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஒத்துக்கிறேன் இசைக்கு, உண்மையிலே அமேசிங் தான். எனக்கு உன்னோட கஷ்டம் தெரியும், ஏன்னா நானும் நீயும் பாட்டம்லேருந்து ஆரம்பித்தோம். இதே நேரத்தில் கைசர் பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தான். நான் நியூ யூகஸ் லீக் விளையாட வந்தது நோவை தோக்கடிக்கணுன்றதுக்காக தான். அதுக்கப்புறம் இந்த கிளப்பை விட்டுட்டு நான் வேறு கிளப்புக்கு போனோம். என்னோட பிளானோட ஸ்டெப் 1 நடந்துருச்சு. ஆனால் அவன்கிட்ட தோற்றதுக்கப்புறம் நான் அப்படியே வீட்டுக்கு போக மாட்டேன். இதெல்லாம் நெஸ் ஓரமாக நின்று பார்த்துக்கிட்டு இருந்தான். உன்னால் முடியும்னு எனக்கு தெரியும் கைசர், நீ தான் எனக்கு கற்றுக் கொடுத்த எதுவுமே இம்பாசிபிள் இல்லைன்னு. நெஸ்ஸோட ஃப்ளாஷ்பேக் தான் காமிக்கிறாங்க. என்னோட பேரண்ட்ஸ் 2 பேருமே சயின்டிஸ்ட். அவங்க இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்தையுமே லாஜிக்காக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னு நம்பலாங்க. ஆனால் நெஸ் அப்படி கிடையாது. அவன் இந்த உலகத்தில் மேஜிக் இருக்குன்னு நம்பிட்டு இருந்தான். இது அவன் பேரண்ட்ஸுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த உலகத்துக்கு என்னால் மான்ஸ்டர் சமான் பண்ண முடியுமான்னு அவன் கூட பிறந்தவன்கிட்ட கேட்டப்ப அவங்களும் இதெல்லாம் குப்பை, இதெல்லாம் நம்பாதுன்னு சொன்னாங்க. நெஸ் ஸ்னோமேன் செஞ்சு அதை ஒரு வட்டத்துக்குள்ளே போட்டு எனக்கு உன்னோட சக்தியெல்லாம் கொடு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தான். அவன் கூட பிறந்த இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஸ்னோமேனை அடிச்சுட்டு இதெல்லாம் குப்பை, இதெல்லாம் நம்பாதுன்னா நெஸ் இதை பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டான். முட்டாள்தனமான விஷயத்தை நம்புறவங்களாம் அந்த வீட்டில் இருக்க வேணான்னு அவங்க அப்பா சொன்னார். நெஸ் இதை கேட்டு அழுதுகிட்டு இருந்தான். உங்களால் மேஜிக்கை சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, அதனால தான் உங்களுக்கு அது பிடிக்கல. நீங்கள் என் மனசில் இருக்கிறதையும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலன்னு நான் அழுதுகிட்டு இருந்தான். என் ஃபேமிலியில் இருக்க மற்றவங்க மாதிரி நான் கிடையாது. எனக்கு ஃபேக்ட்ஸை விட ஃபிக்ஷன் தான் ரொம்ப பிடிக்கும். என்னால் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, அவ்வளோதான். அப்போ தான் அவன் முதல் தடவை ஃபுட்பால் பார்த்தான். பிளேயர்ஸ் விளையாடுறத பார்த்து அங்கே இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஃபுட்பால் விளையாடுறவங்க தான் மெஜிஷியன்ஸ். அன்னிலிருந்து அவன் ஃபுட்பாலர் ஆகணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். நான் ஒரு ப்ரோவாக மாதிரி இந்த உலகத்துக்கு நான் யாருன்னு காமிக்கிறேன்னு நினச்சான். அப்புறம் ஒரு நாள் நான் ஒரு பிளேயராக மாதிரி நான் வந்தாலே இந்த உலகம் ஃபுல்லாக மேஜிக் இருக்கணும். அப்புறம் தான் அவன் பாஸ்டன் முன்சன் அகாடமியில் இருக்க ட்ரைஅவுட்ஸ் அட்டன் பண்ணான். நான் மெஜிஷியன் ஆகணுன்ற கனவு கண்டிப்பாக உண்மையாகும்னு நினச்சான். ஆனால் அங்கே இருக்கவங்க அவனை விடவே நல்லா விளையாடினாங்க. அங்கே இருக்கவங்களை எதிர்த்து நெஸ்ஸால் எதுவுமே பண்ண முடியல. இந்த வேர்ல்டுக்கு முன்னாடி என்னோடய மேஜிக் பவர்லெஸ்ஸாக அவன் யோசித்தான். இந்த உலகத்தில் மேஜிக்கே கிடையாது, அதெல்லாம் முட்டாளுக்கு தான் நம்புவாங்க, நீ ஒரு ஃபெயிலியர்னு அவன் பேரண்ட்ஸ் சொல்கிற மாதிரி அவனை கேட்டுச்சு. இது எனக்கு பிடிக்கல, நான் மேஜிக்கே வெறுக்கிறேன் அப்படின்னு அவன் அழுதுகிட்டு இருந்தான். அப்போ தான் அவன் முதல் தடவை கைசரை பார்த்தான். ஹே லூசர், நீ இந்த இம்பாசிபிள்லாம் நம்புறியா? நீ தப்பாக நினைக்கலாம், இப்போ நீ விட்டு கொடுத்துலாம் தானே நினச்சேன்னு கைசர் கேட்டான். அந்த மாதிரி நினைக்கிறது ஒரு சாபம். மனுஷங்க அவங்க பண்ண முடியாத விஷயத்த பார்த்துட்டா அவங்க விட்டு கொடுத்தணும்னு நினச்சிருவாங்க. அவங்க அதுக்காக அவங்க டேலண்ட்டே சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவாங்க. எனக்கு அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தாலே பிடிக்காது. நான் ஒத்துக்கிறேன், நம்மளோட ஆப்போனன்ட்ஸ் நல்லா தான் விளையாடுறாங்க, ஆனால் அவங்களால முடிஞ்சது தான் பண்ணுறாங்க. அவங்க ஒரு டீமாக ஸ்ட்ராங் கிடையாது. ஆனால் நீ அப்படி கிடையாது. உன்னோட ட்ரிப்ளிங் பயங்கரமாக இருக்குது, ஆனால் உனக்குன்னு ஒரு பார்ட்னர் இல்லை. ஆனால் நீ என் கூட விளையாடினா உன்னோட ஐடியாஸ் எல்லாமே பாசிபிள் ஆகும். எழுந்துரு, நம்ம இதை பண்ணலாம் லூசர். அந்த மூமெண்ட் நான் கைசரை நம்பணும்னு முடிவு பண்ணேன். மேட்ச் திரும்பி ரீஸ்டார்ட் ஆச்சு. கைசரும் நெஸ்ஸும் சேர்ந்து விளையாட ஆரம்பித்தாங்க. நெஸ் கைசருக்கு பாலை பாஸ் பண்ணான், ஆனால் அவனை சுற்றி நிறைய பேர் இருந்தாங்க. உன்னால் கண்டிப்பாக ஷூட் பண்ண முடியாதுன்னு அவங்க சுற்றி இருக்கவங்களாம் சொன்னாங்க. ஆனால் கைசர் இது எல்லாத்தையும் தாண்டி ஷூட் பண்ணான். அது கோலாக மாறிச்சு. 3-2ன்ற வித்தியாசத்தில் அவங்க ஜெயித்தாங்க. கைசரையும் நெஸ்ஸையும் பாஸ்டன் முன்சனில் அதுக்கப்புறம் அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. நாங்கள் அவங்களுக்கு இம்பாசிபிள் என்னன்னு காமிச்சோம். அப்போ தான் நான் கைசரை முதல் தடவை பார்த்தேன். அவனும் கைசரும் அதுக்கப்புறம் ஒன்றா தான் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருந்தாங்க. ஹே நெஸ், ஒரிஜினலாக நான் ஒரு மென்டலி வீக் பர்சன்.
நான் எப்பவுமே விட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பேன், ஆனால் அதை நான் திருப்பி பண்ணக்கூடாதுன்னு தான் என்னோட கழுத்தில் நான் ப்ளூ ரோஸ் டேட்டு குத்திக்கிட்டேன். அந்த ப்ளூ ரோஸ்ன்றது இம்பாசிபிளான விஷயத்த கூட செய்யலான்றதுக்கான ஒரு சிம்பிள் மாதிரி. நானும் அந்த மாதிரி ஒருத்தனை மாறணும், இம்பாசிபிளான விஷயத்த கூட செய்கிற மாதிரி. நான் கண்டிப்பாக சாம்பியன்ஷிப் லீக்கையும் வேர்ல்டு கப்பையும் ஜெயிப்பேன். நான் இந்த மொத்த ஃபுட்பால் வேர்ல்டுக்கும் நான் யாருன்னு காமிக்க போகிறேன். அதை கேட்டு நெஸ் சந்தோஷப்பட்டான். நெஸ் அவன் தலைக்கு ப்ளூ கலர் டை அடித்து விட்டான். அது ஒரு ப்ளூ ஷேட் கலர். அப்புறம் ஒரு நாள் அவனோட கனவு என்னோட கனவாக மாறிச்சு. ஏன்னா கைசர் இருக்கிறதுனால தான் நான் இன்னும் மேஜிக்கை நம்புகிறேன். கைசர் அங்கே முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். கைசர், உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணுற, உனக்கு எதனா பிரச்சனையானு நெஸ் கேட்டான். ஹே நெஸ், இப்போ தான் புரிஞ்சுது, நான் கண்டுபிடிச்சிட்டேன் இசக்கியை மொத்தமாக அழிக்கிறதுக்கான வழி. என்னோட புது வெப்பனை வச்சு இந்த டேபிளையே நான் திருப்பி போடுறேன். இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.